அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னென்னா, மினிமம் பே அல்லது 8வது ஊதிய குழுவில் உங்கள் சம்பள உயர்வு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். நமக்கு 7வது ஊதிய குழுவின் பலன் எப்போ வந்து கிடச்சது? 1/1/2016. அப்போதைய குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோ இருந்துச்சு? 18,000. இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, 1/1/2014 ஆரம்பித்து 1/1/2026 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த குறைந்தபட்ச சம்பளம் எப்படி ஏறிக்கிட்டே வருதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் 1/1/2026 வரைக்கும் பார்க்கணும்? ஏன்னா 1/1/2026 தான் நமக்கு 8வது ஊதிய குழுவின் பலன் கிடைக்க போகுது. இங்கே தான் 10 வருடங்கள் முடியுது. அதாவது கடந்த 10 வருஷத்தில் உங்கள் குறைந்தபட்ச சம்பளம் எப்படி வளர்ந்துருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி 8வது ஊதிய குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னு ஒரு அட்டவணை மூலமாக, ஒரு விளக்கப்படம் மூலமாக நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பழைய மற்றும் புதிய ஓய்வூதியதாரர்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால் முக்கியமான தகவல்கள் சரியான நேரத்தில் உங்களை வந்து சேர மாட்டேங்குது. நீங்கள் தொடர்ந்து என் வீடியோக்களை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு 34% ஓய்வூதியதாரர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு தெரிய வருது. உடனே பண்ணிவிடுங்க. ஓகே, முதல்ல ஒரு முக்கியமான தகவலை பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களின், அதாவது லெவல் 1 குறைந்தபட்ச சம்பளம், அடிப்படை சம்பளம் ப்ளஸ் அகவிலைப்படி சேர்ந்தது இந்த குறைந்தபட்ச சம்பளம். 1/1/2016 அன்று இருந்த 18,000 1/1/2026 அன்று 38,720 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பியூன், எம்டிஎஸ் போன்ற லெவல் 1 ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 10 வருஷத்தில் 18,000 38,720 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 10 வருட சேவைக்கு பிறகும் சம்பள உயர்வு வேகம் மெதுவாகவே இருக்கிறது. ஆமாம், வருடம் சம்பள உயர்வு குறைவாக இருக்கிறதால தான் 1/1/2026 குறைந்தபட்ச சம்பளம் 38,720 ஆகுது. இது ஒரு குறைந்தபட்ச சம்பளம் தான். உண்மையை சொல்லணும்னா இது 45,000 வரைக்கும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஊழியர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான ஊதியம் கிடைக்கணும். இப்போது அந்த அட்டவணை விளக்கப்படத்தை பார்ப்போம். இது மத்திய அரசு எம்டிஎஸ் லெவல் 1 ஊழியர்களின் சம்பள உயர்வு எப்படி இருக்குன்னு காட்டுது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனால் அந்த வேகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் 1000, அப்புறம் 2000, இப்படி தான் உயர்வு இருக்குது. 38,720 என்பது ஒரு குறைந்தபட்ச சம்பளம் தான். ஸோ இந்த குறைந்தபட்ச சம்பளத்தை வச்சு 8வது ஊதிய குழுவுக்கான ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை நம்ம கணக்கு பார்ப்போம். 1/1/2026 குறைந்தபட்ச சம்பளம் 38,720. 7வது ஊதிய குழுவின் ஆரம்ப குறைந்தபட்ச சம்பளம் 18,000. ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 8 CPC மினிமம் பே டிவைடட் பை 7th CPC மினிமம் பே. ஆக 2.15. அதாவது இந்த சம்பள உயர்வின்படி பார்த்தால் 8வது ஊதிய குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.15 அமைகிறது. சங்கங்கள் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 2.57, 2.86 அல்லது 3.40 உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளின் சம்பள உயர்வு மற்றும் பணவீக்கம் போன்ற இந்த ஜஸ்டிஃபிகேஷனை வச்சு பார்க்கும்போது 2.15க்கு மேல் உயர்வது கடினம் என்று தெரிகிறது. அகவிலைப்படியின் சதவிகிதத்தை பார்த்தாலும், அதாவது 1/1/2026 அன்று 60% என எடுத்துக்கொண்டால் கூட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2க்கு கீழேயே, அதாவது 1.92 தான் வருகிறது. நண்பர்களே, நாம் பார்த்த இந்த விளக்கப்படம் 2014 2026 வரைக்கும் குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு மெதுவாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. அதனால் தான் கணக்கீட்டின்படி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.15 அமைகிறது. இறுதியாக அரசு எவ்வளவு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை கொடுக்கும், ஊதிய குழு என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி முக்கியமான நியாயமான தகவல்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.